வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மிலாக்கா எக்ஸ்பெடிஷனில் இருக்கேன். மிலாக்கா டே 2 பதிவு நம்பர் 1. ஸோ இன்றைக்குள்ள ஆலயம் எந்த ஆலயம் பார்த்துமா, மிலாக்காவில் மிக ஃபேமஸான ஆலயம், பல பேர் சொல்கிற ஒரு ஆலயம், பல பேர் காமெண்ட்ஸ் பண்ண ஆலயம், 844வது ஆலயமாக அருள்மிகு சன்னாசி மலை ஆண்டவர் திருக்கோவில் செங் மிலாக்காவில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தில் என்னப்பா சன்னாசி மலைன்னு சொல்கிறீங்க, பல பேர் இது முருகர் கோயில் சொல்கிறாங்க, ஆனால் உள்ளுக்கு இருக்கிற சிவலிங்கமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். முதல் முறையாக இது தமிழ்நாட்டில் கூட நான் ஆலயத்தில் போய் பார்த்தது கிடையாது. சிவலிங்க வடிவத்தில் முருகனை வச்சு வழிபடுற ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. கோவில் கொம்பவுனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோவிலுக்கு வரும்போதே அதோட வைப்ரேஷன் சொல்லும் போது வார்த்தையே இல்லை, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. கோவிலோட சரித்திரம் யூடியூப்பில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் தட்டி பாருங்கள். இந்த ஆலயத்தை உருவாக்குனது ஒரு ஐயா. அவர் தற்பொழுது ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. அவருக்குன்னு தனியாக ஒரு ஜீவசமாதி மண்டபமே உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஐயா சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு பசுவும் அதோட கன்றும் வச்சு வளர்ந்துருக்காரு. அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு ஜீவசமாதியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம். பல இந்திய பெருமக்கள், அதாவது நம்மள மலேசியாவில் இருக்கிற இந்திய பெருமக்கள் வர வேண்டிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தை சுற்றி ரொம்ப அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் அங்கே இருக்கிற முருகருக்கு சன்னாசி ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இன்னமும் இந்த கிணறு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க தியானம் பண்ணாலும் சரி, அல்லது முருகனை நோக்கி சிந்தனையோடு இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு என்லைன்மெண்ட் கிடைக்கும். இந்த ஆலயம் ஒரு அழகான வடிவத்தில் செஞ்சுருக்காங்க. இது பொதுவாக சாதாரணமாக இப்படி செஞ்சது நான் பார்த்ததே கிடையாது. கொம்பவுண்டை பாருங்களேன், ரொம்ப அழகாக பெருசாக ஒரே வருஷத்தில் ஒரே இடத்துல நின்று 3 சன்னதியும் ஒரே நேரத்தில் வணங்கக்கூடிய இடங்களை அமைச்சு வச்சுருக்காங்க. என் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. முதல் ஆலயமே முருகர் ஆலயத்துலேருந்து தொடங்குகிறோம். முருக பக்தராக நீங்கள் கண்டிப்பாக உங்களோட முருகரை நீங்கள் காண்றதுக்கு இங்கே மிலாக்காவில் ஒரு அழகான ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த மயிலை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே முருகரை பார்த்து வணங்குறது இருக்கே, மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக பழமையான ஒரு ஆலயத்திலேருந்தே முதல் கோவிலாக மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு. அடுத்து இந்த எல்லையை விட்டுட்டு 845வது ஆலயமாக ஓம் ஸ்ரீ வனபத்ர காளியம்மன் ஆலயம் குரோபங் மிலாக்காவில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது இந்த ஆலயம் பூட்டி இருந்துச்சு. ஆனால் ஆலய நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அம்பாலோட, அதாவது அபிஷேகம் பண்ண குங்குமத்தை ஒரு பொடி மண்ணாக கருதி எடுத்துக்கிட்டேன். இங்கேயும் ஐயாவோட வழிபாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் அம்பாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பூஜைகள் நடக்குது. இவங்க ஒரு ஆத்தாங்கரையாக இன்னொரு ஆலயத்துக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையிலேருந்து நானும் கேசவன் ஐயாவும் மற்றும் மூர்த்தி தம்பியும் 3 பேர் சேர்ந்து மிக ஃபேமஸாக இப்போ இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. நான் போகும்போது இந்த ஆலயம் திருப்பணியிலேருந்து கடைசி கட்டத்தில் கும்பாபிஷேகத்தை நோக்கி போக போகிறாங்க. 846வது ஆலயமாக ஸ்ரீ அஸ்த தச பூஜ காளியம்மன் ஆலயம் டூரியான் துங்கால் மிலாக்காவில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 846வது ஆலயமாக நம்மளோட சாயில் ப்ராஜெக்டில் இணைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் அவ்வளோ பெரிய ஆலயம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஆலயம் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய காளியம்மன் ஆலயத்தை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஏதாச்சும் ஒரு கோயில் இதே போன்ற இருக்குது, இதே வடிவத்தில் இவ்வளோ பெரிய காம்பவுண்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள். அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக நான் வரேன். இந்த ஆலயத்தை ஒட்டி பல பெரிய சிலைகள் அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பக்த பெருமக்களுக்கு ஏற்றவாறு இந்த ஆலயமும் அமைஞ்சிருந்துச்சு. அப்போது நான் போகும்போது கோவில்காரங்களோ, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச 2 நபர்கள் இந்த ஆலயத்தை வழங்குறவங்க, அதாவது இந்த ஆலயத்தை பராமரிக்கிறவங்ககிட்ட கூப்பிட்டு போயிட்டு அனுமதி கேட்டிருந்தோம். அவங்க தாராளமாக எங்கள் அம்பாள் கோயிலோட மண்ணை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் இந்த கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்ன பெருமைனா, இந்த ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இப்போ மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த மண் எடுக்கிற தேதி பார்த்தீங்கன்னா மே 24. பலருக்கும் நினச்சிக்கிறாங்க இப்போ தான் மண் எடுத்துக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவலி 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. கோவிலோட வடிவத்தை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல இருக்குது. அதாவது கடைசி காலகட்டத்தில் என்னென்ன முடிக்க வேண்டியது இருக்கோ செஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய தாமரை பூவை
கோவில் மேலுக்கு இருக்கிறத இதான் முதல் முறையமாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அம்பாலோட கோவிலோட கொம்பவுண்டும் சரி, அம்பாலும் சரி, அதே நேரத்தில் அந்த வடிவமும் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்ப அழகாக பெருசாக வண்ணமாக செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி. பக்தர்கள் வரும்போது மிக மகிழ்ச்சியோடு அம்பாலை பார்த்து வணங்கிட்டு அவங்களோட கோரிக்கையோ வேண்டுதலோ நேர்த்தி கடனோ செலுத்துகிற மாதிரியே தான் இந்த கோயில் அமைச்சு வச்சுருக்காங்க. எனக்கு இந்த கோயிலோட கருவறைக்கு பூந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த அனுமதி கொடுத்ததுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வர காலகட்டத்திலலாம் வந்து அப்போ தான் வந்து சுவாமிக்கு வந்து எண்ணெய் பூசுகிற காலகட்டம். இப்போ எண்ணெய் பூசுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு அந்த கொடுப்பனை இல்லை. இருந்தாலும் இந்த எல்லை எவ்வளோ பெருசு இருக்குன்னு சுற்றி எடுக்கிறதுக்கே எனக்கு ஏறத்தாழ 25 நிமிஷம் பிடிச்சிச்சு. ஆனால் நம்ம வீடியோவில் வித்தின் 2 minutes காட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டூரியன் துங்காலுக்கு போனீங்கன்னா அல்லது மலாக்காக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ அஸ்த தச பூஜை காளியம்மன் ஆலயத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டியது இருக்குது. இந்த அம்பாலும் நீங்கள் பார்த்துட்டு அவங்களோட அருளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நானும் கேசவன் ஐயாவும் மூர்த்தி தம்பியும் முதல் முறையாக தான் இந்த ஆலயத்துக்கே வரோம். மலாக்காவில் இருக்கிற அவங்களுக்கே இந்த ஆலயம் வந்து மலாக்காவில் இருக்கிற ஆலயத்தோட இந்த ஆலயம் வந்து பெரிய ஆலயமாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோவிலோட கருவறைக்கு அந்த அம்பாலோட சூடத்தையும் அதே நேரத்தில் அவங்களோட பூஜையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற வைப்ரேஷனும் வேறு மாதிரி இருந்துச்சு. சிலையை இறக்காத காலகட்டத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதே வந்து பெரிய கொடுப்பனை தான். அப்படி நீங்கள் வெளியே மாநிலத்திலேருந்து இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், பூஜைகளை செய்யணும்னு நினைக்கிறேன், இந்தமாரி தங்குற இடம்லாம் வசதியாக இருக்குமா கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு முன்புறமே ஒரு பெரிய ஹோம் ஸ்டே இருக்குது. அந்த ஹோம் ஸ்டே வந்து ஒரு இந்தியர் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சர்வீசஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தங்கிட்டு பூஜைகளை முடிச்சுட்டு இந்த மலாக்கா ரவுண்டா பண்ணி போடுறதுக்கு சில விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சு தராங்க. இது ஒரு சர்வீசஸாக செய்கிறாங்க. ஸோ உங்களால் வந்து நீங்கள் தங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த ஆலயத்துக்கு வந்து தொடர்பு கொண்டுட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் கான்டாக்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்டேயோட அட்ரஸ்லாம் கொடுத்துருவாங்க, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் தாராளமாக தங்கிட்டு உங்களோட பூஜைகளை நிறைவேற்றிட்டு போகலாம். இன்னைக்குள்ள பதிவில் 3 கோயில் நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மலாக்கால மெத்த ஏரியாவில் எந்தெந்த கோயில் இருக்குது நீங்கள் பார்க்க போகிறதா என்னோட பேஜை வந்து செக் அவுட் பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன ஹோம் ஸ்டே. இங்கேருந்து கோபுரத்தை பார்க்குற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மேல் விவரம் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியா. See you soon. Bye.